நான் எதுக்கடி அவங்கள பத்திலாம் யோசிக்கணும்? என்னை பத்தி யார் யோசிச்சாங்க? என் பொண்டாட்டிய பத்தி யார் அங்க முக்கியமா நினைக்கிறாங்க? நீ வேணா பூஜா வீட்டுல போய் ஒரு வாரம் இருந்துட்டு வான்னு சொல்ல தெரிஞ்ச அந்த வாய்க்கு அவளை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ல வாய் வரல பாத்தியா? அப்படிப்பட்ட வீட்டுல எனக்கு என்ன வேலை? நான் அவங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு தானே ஆகுது. என் ஃபீலிங்ஸ் முக்கியம் இல்லைன்னு தானே அர்த்தம். அதை தானே அவங்க சொல்லாம சொல்றாங்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல கௌதம். அத்தை போய் என்னையும் உன்னையும் முக்கியம் இல்லைன்னு நினைப்பாங்களா? பெத்த பிள்ளைங்க 2 பேர்கிட்டயும் எப்படிடா அவங்க வித்தியாசம் காட்டுவாங்க? காட்டிட்டாங்களே, என்னை விட அவன் தான் முக்கியம் நிரூபிச்சிட்டாங்களே. இங்க பாரு, நான் சூர்யாவை வீட்டை விட்டு அனுப்ப சொல்லி கேட்கல. அவன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த டிம்பிள தான் அனுப்ப சொல்லி கேட்கிறேன். அறிவு கிட்டத்தனமா பேசாத. மூத்த மருமகளை வீட்டை விட்டு அவங்க வெளியே அனுப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சா 4 பேர் காரி துப்ப மாட்டாங்க? சண்டையோ சங்கடமோ 4 செவத்துக்குள்ள பேசி முடிக்க துப்பு இல்லாம எப்படி சந்தி சிரிக்க வச்சுட்டா பாருங்கன்னு டிம்பிள் வீட்லயே தப்பா பேச மாட்டாங்க? அத்தைக்கு இதெல்லாம் தேவையாடா? அவங்க தேவையை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. என்னால அவ இருக்கிற இடத்துல இனிமேல் இருக்க முடியாது பூஜா. இதத்தான் அவங்க கிட்டயும் சொன்னேன், உங்ககிட்டயும் சொல்றேன். புரிஞ்சுக்கோடி, உனக்கு மிஞ்சி எனக்கு வேற யாரும் இல்ல. நல்லா பிளான் பண்ணி அவ உன் கர்ப்பத்தை கலைச்சிருக்கிறாங்கிறப்போ இவ்ளோ நேரம் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவளை உயிரோட விட்டு வச்சிருக்கேங்கிறத பெரிய விஷயம். ஐயோ, உறக்க பேசாதன்னு சொல்றேன்ல. இவ்ளோ நேரம் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவளை உயிரோட விட்டு வச்சிருக்கேங்கிறத பெரிய விஷயம். ஐயோ, உறக்க பேசாதன்னு சொல்றேன்ல. நமக்கு கண்டிப்பா இன்னொரு குழந்தை பிறக்கும் கௌதம். அப்ப இந்த கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடும். டிம்பிள் திருந்துவா, மனசு மாறுவா. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குடா. ஏய், ஏன்டி நீ இப்படி ஆயிட்ட? ஏன் ஏன் என்ன தியாகம் பண்றியா? விட்டு கொடுக்கறியா? யாரும் உனக்கு பாராட்டு விழா வைக்க போறதும் இல்ல, கைத்தட்ட போறதும் இல்ல. நான்சென்ஸ். நான் அதெல்லாம் எதிர்பார்த்தாடா இதை செய்யறேன். கர்ப்பத்தை தொலைச்சிட்டு கதறி அழக்கூட முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். நான் அழுதா என் பெரியப்பாவால தாங்க முடியாது கௌதம். ஐயோ